ராமசாமியோட கிறிஸ்தவ மதம் மேல இருந்த பார்வைகளை பத்தி நீங்க சில குறிப்புகளும் கட்டுரைகளும் அனுப்பியிருந்தீங்க. ஆமா, நாம இன்னைக்கு அத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நிச்சயமா. அந்த குறிப்புகளை படிக்கும்போதே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. என்னது அது? அதாவது ஈவே ராவோட கருத்துக்கள் காலப்போக்குல எப்படி மாறிச்சு, அதுல இருந்த முரண்பாடுகள் என்னென்னு வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான் இந்த ஆதாரங்களோட மைய நோக்கமா இருக்கு. ஆமா, எனக்கும் அது தோணுச்சு. படிக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கிறிஸ்தவத்தை பத்தின பெரியாரோட பகுத்தறிவு பார்வை நேர்மையா ஒரே மாதிரி நிலையா இருந்துச்சா? இல்ல, அதுல நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சான்ற கேள்விதானே. அதேதான். சரி, வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். நீங்க அனுப்புன ஆதாரங்கள்ல ஒரு கட்டத்துல ரொம்ப கடுமையான விமர்சனம் இருக்கு. ஆமா. அப்புறம் திடீர்னு ஒரு பாராட்டு, மறுபடியும் இன்னொரு விமர்சனம்னு அவரோட நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருந்ததா இந்த ஆதாரங்கள் வரிசைப்படுத்துது. ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாற்றங்கள் ஏன் நடந்துச்சுன்னு உங்க ஆதாரங்கள் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ஆமா, இது கொள்கை ரீதியான வளர்ச்சியா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருந்ததா அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ சரி, முதல்ல ரொம்ப தீவிரமான ஒரு விமர்சனத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். சரி. 1936ல அவரோட குடியரசு இதழ்ல வந்த ஒரு மேற்கோளை உங்க குறிப்புகள் சொல்லுது. உலக மனித சமுதாயம் முன்னேற்றம் அடைவதற்கு இந்து மதமும் கிறிஸ்து மதமும் ஒழிந்தாக வேண்டும். இது ரொம்பவும் காட்டமான ஒரு வார்த்தை. ஆமா, சும்மா விமர்சனம் பண்ற மாதிரி இல்ல, மொத்தமா ஒழிக்கணும்னு சொல்றது ரொம்ப தீவிரமான ஒரு நிலைப்பாடு இல்லையா? ரொம்பவே தீவிரமான நிலைப்பாடுதான். இந்த ஒரு வரிய வச்சு உங்க ஆதாரம் ஒரு முக்கியமான எதிர்வாதத்தை முன்வைக்குது. என்ன வாதம் அது? ஒரு பேச்சுக்கு அவர் சொன்ன மாதிரியே 1936ல கிறிஸ்தவ மதம் உலகத்திலிருந்து முழுசா ஒழிக்கப்பட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும்னு அது கேக்குது. ஓஹோ. உதாரணத்துக்கு பென்சிலின் மாதிரியான உயிர்காக்கும் மருந்துகள், எக்ஸ்ரே, டெலிபோன், கம்ப்யூட்டர்னு பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் கிறிஸ்தவ பெரும்பான்மை நாடுகள்ல இருந்து தான் வந்துச்சு. சரி. ஒருவேளை கிறிஸ்தவமே இல்லாம போயிருந்தா இந்த முன்னேற்றங்கள் நமக்கு கிடைச்சிருக்குமா? இது ஒரு நல்ல கேள்வி. உங்க ஆதாரம் இன்னும் ஒரு படி மேல போய், ஒருவேளை இந்த மருத்துவ முன்னேற்றங்கள் இல்லாம இருந்திருந்தா ஈவேராகோட 95 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்க வாய்ப்பு குறைவுதான்னு குறிப்பிடுது. அப்போ உங்க ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சித்தாந்தத்தின் மேல இருக்கிற கோபத்துல அது சார்ந்த சமூகத்தோட எல்லா பங்களிப்புகளையும் நிராகரிக்கிறது பகுத்தறிவு ஆகாதுன்னு சொல்லுதா? மிகச்சரியா சொன்னீங்க. அதோட சாராம்சம் அதுதான். ஒரு விஷயத்த ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும்னு சொல்றது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பேச்சா இருக்குமே தவிர ஆழமான பகுத்தறிவு ஆய்வா இருக்காதுன்னு வாதிடுதா? அதேதான். அதோட இந்த தீவிரமான விமர்சனத்துக்கு பின்னாடி இருந்த நோக்கம் என்னவா இருக்கும்னு உங்க ஆதாரங்கள் ஆராயுது. இது வெறும் கடவுள் மறுப்பு கொள்கையால வந்த கோபம் மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது கணக்கு இருந்ததான்னு யோசிக்குது. என்ன மாதிரி கணக்கு? குறிப்பா எப்படி பிராமணர்களை தாக்கினா பெரிய எதிர்ப்பு வராதுன்னு ஒரு கணக்கு இருந்ததோ, சரி, அதே மாதிரி கிறிஸ்தவர்களை தாக்கினாலும் தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு அரசியல் ரீதியா பாதிப்பு வராதுங்கிற தைரியத்துல அவர் இதை சொல்லி இருக்கலாம்னு உங்க ஆதாரம் ஒரு கோணத்தை முன்வைக்குது. ஓ, அப்போ இது ஒரு பாதுகாப்பான இலக்கு, அதாவது சேஃப் டார்கெட் அந்த மாதிரி ஒரு வாதமா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இது ஒரு யூகம் தானே. இந்த பாதுகாப்பான இலக்கு அப்படிங்கிற கருத்துக்கு உங்க ஆதாரங்கள்ல ஏதாவது உறுதியான சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல இது ஒரு தர்க்க ரீதியான அனுமானமா முன்வைக்கப்படுதா? இது பெரும்பாலும் தர்க்க ரீதியான அனுமானமா தான் முன்வைக்கப்படுது. நேரடியான ஆதாரம்னு எதுவும் இல்ல. சரி. ஆனா அவர் மற்ற மதங்களை இதே அளவுக்கு தீவிரமா ஒழிக்கணும்னு சொன்னாரான்னு உங்க ஆதாரம் ஒரு கேள்வி எழுப்புது. இந்து மதத்துக்கு அடுத்தபடியா கிறிஸ்துவ மதத்தை தான் அவர் அதிகம் விமர்சிச்சார். ஆனா உலக அளவுல கிறிஸ்தவர்கள் கிட்ட பெரிய மதவெறி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான நிலைப்பாடு எடுத்தாருங்கிற கேள்விக்கு இந்த பாதுகாப்பான இலக்கு அப்படிங்கிற வாதம் ஒரு சாத்தியமான பதிலா இருக்கலாம்னு ஆதாரம் சொல்லுது. ஆமா, சரி. 1936ல கிறிஸ்தவத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு தலைவர் ஒரு கருத்து சொல்லிட்டா அதுலயே தான் உறுதியா இருப்பார்னு நாம நினைப்போம். ஆனா இங்க அப்படின்னு நடக்கல. உங்க குறிப்புகள் படி கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துல நிலைமையே தலைகீழா மாறுது இல்லையா? ஆமா, தலைகீழாவே மாறுது. இங்கதான் இந்த முழு விஷயமும் இன்னும் சிக்கலாகுது. சொல்லுங்க. 1949ல அதே குடியரசு இதழ்ல அவரோட நிலைப்பாடு 180 டிகிரி மாறுது. அப்ப அவர் என்ன எழுதுறார்னா, கிறிஸ்தவ ஆபாச முட்டாள்தனங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏனெனில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகி விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கோ மன உணர்ச்சிக்கோ சிறிதும் மதத்தை லட்சியம் செய்வதில்லை. ஒரு நிமிஷம்,
இந்த லாஜிக் கொஞ்சம் இடிக்குது. சொல்லுங்க. ஒரு மதத்துல இருக்கிற சிலர் பகுத்தறிவாளர்களா மாறிட்டா அந்த மதத்துல இருக்கிற மூட நம்பிக்கைன்னு அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் சரியாயிடுமா? அது எப்படி சரியாகும்? பகுத்தறிவாளரா மாறுற ஒருத்தர் இயல்பாவே அந்த மதத்தோட சடங்குகள் நம்பிக்கைகள்ல இருந்து விலகி போயிடுவார். அதனால மதத்தோட மைய கருத்துக்கள் அப்படியே தானே இருக்கும். நிச்சயமா. இந்த மாற்றத்துக்கான காரணத்தை உங்க ஆதாரங்கள் எப்படி பாக்குது? நீங்க கேக்குற அதே கேள்வியை தான் உங்க ஆதாரமும் கேக்குது. இந்த மாற்றத்துக்கான காரணத்தை அது ரொம்ப பலவீனமானதா பாக்குது. ஓஹோ. ஒரு மதத்தை பின்பற்றுவங்கள்ல சிலர் பகுத்தறிவாளர்களா மாறுறதால அந்த மதத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் மாறிவிடாது. ஆமா. அதிகபட்சம் அத கண்மூடித்தனமா பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை குறையலாம். அதனால கிறிஸ்தவர்கள் பகுத்தறிவாளர்களா மாறிவிட்டார்கள், அதனால அவங்க மதத்தை பத்தி நாம இனி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றது ஒரு ஆழமில்லாத பார்வைன்னு உங்க ஆதாரம் கடுமையா விமர்சிக்குது. ஆமா, அது ஒரு தர்க்கப் பிழைன்னு கூட சொல்லுது. அப்போ உங்க குறிப்புகள்ல இது ஒரு முக்கியமான உத்தியா வெளிப்படுது. அதாவது ஒரு விஷயத்தை தீவிரமா எதிர்ப்பது, அப்புறம் அப்படியே தலைகீழா ஆதரிப்பது. ம், திருக்குறள் விஷயத்துல இதே மாதிரி தானே நடந்துச்சு. முதல்ல அத ஆரிய சாயல் நூல்னு விமர்சிச்சுட்டு அப்புறம் அதையே போற்றினார். மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். அப்போ இது ஒரு தனிப்பட்ட முரண்பாடு இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான அணுகுமுறைன்னு உங்க ஆதாரம் சொல்ல வருதா? அதேதான். ஒரு விஷயத்த முழுமையா நிராகரிக்கிறது, சில காலத்துக்கு பிறகு அதை முழுமையா ஏத்துக்கிறதுங்கிறது அவரோட அணுகுமுறையில ஒரு தொடர்ச்சியான போக்கா இருந்தத உங்க ஆதாரங்கள் சுட்டிக்காட்ட முயற்சிக்குது. சரி சரி. உங்க ஆதாரம் ஒரு படி மேல போய் கிறிஸ்துவத்தை தூக்கி போட்டு மிதித்து விட்டு மீண்டும் தூக்கி பிடித்தார்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துது. ஓ. இந்த நிலைமாற்றங்கள் கொள்கை சார்ந்த தெளிவால வரல, வேற ஏதோ காரணங்களுக்காக வருதுன்னு அது சொல்லாம சொல்லுது. சரி. ஒரு தீவிரமான எதிர்ப்புல இருந்து ஒரு விதமான பாராட்டுக்கு வர்றார். கொள்கை ரீதியா ஒரு தெளிவு கிடைச்சதுன்னு நினைச்சா உங்க குறிப்புகள்ல அடுத்து வர்ற விஷயம் இந்த முழு கதையும் இன்னும் சிக்கலாக்குது. வேதாளம் திரும்பவும் முருங்க மரம் ஏறின கதையா மறுபடியும் நிலைப்பாடு மாறுதா? அப்படியா? இந்த முறை என்ன காரணம்? இந்த முறை அவரோட விமர்சனம் வேறொரு கோணத்துல இருக்கு. கிறிஸ்தவத்துல இருக்கிற பாவ மன்னிப்புங்கிற நம்பிக்கைய அவர் கையில எடுக்கிறார். பாவம் மன்னிப்பா? ஆமா, ஜெபம் செஞ்சா இல்ல பாவ மன்னிப்பு கேட்டா எவ்ளோ பெரிய பாவத்தையும் மன்னிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதால. சரி. மற்ற மதங்களை விட கிறிஸ்தவ மதத்துல தான் நேர்மையற்றவர்கள், அயோக்கியர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு அவர் சொன்னதை உங்க ஆதாரம் ஒரு மேற்கோள காட்டுது. அப்போ இப்போ 3 வெவ்வேறு நிலைப்பாடுகள் நம்மகிட்ட இருக்கு. ஆமா, 3. 1 கிறிஸ்தவத்தை ஒழிக்கணும், 2 கிறிஸ்தவர்கள் பகுத்தறிவாளர்கள் ஆகிட்டாங்க, அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, 3 பாவ மன்னிப்பு நம்பிக்கையால அது நேர்மையற்றவர்களை உருவாக்குது. இந்த 3ஐயும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது ஒரு நிலையான கொள்கையின் அடிப்படையில இந்த கருத்துக்கள் வரலைன்னு நல்லாவே தெரியுதே. இங்கதான் உங்க ஆதாரத்தோட மையவாதமே வெளிப்படுது. சொல்லுங்க. இந்த 3 வெவ்வேறு ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நிலைப்பாடுகளை அது வரிசைப்படுத்தி இதுக்கு பின்னாடி ஒரு தத்துவார்த்தமான தேடல் இல்லைன்னு வாதிடுது. ஓகே. இந்த முரண்பாடுகளை எல்லாம் பட்டியலிட்டதுக்கு அப்புறம்தான் உங்க ஆதாரம் அதோட முக்கியமான கேள்விக்கு வருது. என்ன கேள்வி அது? இந்த நிலைப்பாடுகளுக்கு பின்னால் இருந்தது பகுத்தறிவா இல்ல பணத்தறிவா? ஓகே, இப்போதான் விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வரோம். இது ரொம்பவும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டு. ஆமா. பணத்தறிவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அது நிதி சார்ந்த ஆதாயங்களுக்காக கொள்கைகள் மாற்றப்பட்டதா நேரடியா குற்றம் சாட்டுது. ஆமா, நேரடியான குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க உங்க ஆதாரங்கள் ஏதாவது குறிப்பிட்ட சம்பவங்களை சுட்டி காட்டுதா? ஆமா, சுட்டி காட்டுது. இந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்க உங்க ஆதாரம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை ரொம்ப முக்கியமா பதிவு செய்யுது. என்ன நிகழ்வு அது? திருச்சியில நடந்த திராவிடர் கழக மாநாட்டுக்கு கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா சர்க்குணம் 50,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தத அது குறிப்பிடுது. இந்த நன்கொடை கொடுக்கப்பட்ட காலகட்டத்தையும் திராவிடர் கழகத்தோட சில மௌனங்களையும் உங்க ஆதாரம் தொடர்பு படுத்துது. இத கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இந்த நன்கொடைய எந்த சம்பவத்தோட உங்க ஆதாரம் நேரடியா தொடர்பு படுத்துது? சொல்றேன். ஒரு நன்கொடை வாங்குறது பொதுவான விஷயம்தானே, ஆனா இங்க கான்கிரீட்டா என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது? உங்க ஆதாரம் சொல்ற தொடர்பு இதுதான். கேரளாவிலையும் இந்தியாவோட பல பகுதிகள்லயும் கிறிஸ்தவ பாதிரியார்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள். ஆமா, அது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ஆமா, அந்த சமயத்துல எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கிற திராவிடர் கழகம் இந்த விஷயங்கள்ல மட்டும் மௌனம் காத்ததா உங்க ஆதாரம் குற்றம் சாட்டுது. ஓ, அப்படியா? வாங்கியதால் விமர்சிக்கவில்லையான்னு நேரடியான கேள்வியை அது முன்வைக்குது. அதேதான். அப்போ இது ஒரு குவிட் ப்ரோக்கோ மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதாவது நன்கொடைக்கு ஈடா மௌனம். கிட்டத்தட்ட அப்படிதான் ஆதாரம் சொல்ல வருது. இது ஒரு பகுத்தறிவு இயக்கத்தோட நேர்மை மேல எழுப்பப்படுற ஒரு பெரிய கேள்வி. ஒரு இயக்கத்தோட விமர்சன குரலை நிதி சார்ந்த தொடர்புகள் நீர்த்து போக செய்யுமா? அதேதான். உங்க ஆதாரம் இன்னும் ஆழமா போய்
பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவங்கள்ல கூட ம். குற்றவாளி அரசு பள்ளி ஆசிரியரா இருந்தா ஒரு மாதிரியும் கிறிஸ்தவ பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவரா இருந்தா வேற மாதிரியும் திராவிடர் கழகத்தினால் அணுகுனதா ஒரு போக்கையும் அது விமர்சிக்குது. அப்போ இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்லுது. ஆமா, இந்த இரட்டை நிலைப்பாடு ஏன் வருதுங்கிற கேள்விக்கு நிதி சார்ந்த தொடர்புகள் ஒரு பதிலா இருக்கலாம்னு அது சொல்ல வருது. உங்க ஆதாரத்துல கடைசியா ஒரு ஒப்பீடு வருது, அது ரொம்ப கூர்மையா இருக்கு. ஆமா, அந்த ஒப்பீடு தான் அதோட வாதத்தோட உச்சம். வறுமையில இருக்கிற ஒரு சாமானியன் பணத்துக்காக மதம் மாறுறதையும், ஒரு பெரிய சிந்தனையாளர் இல்ல ஒரு இயக்கம் பணத்துக்காக தன் கொள்கை நிலைப்பாட்டை மாத்திக்கிறதா கூறப்படுறதையும் ஒப்பிட்டு. ஆமா, ரெண்டாவது தான் மிகப்பெரிய பாசாங்குத்தனம், இரட்டை வேடம்னு அது கடுமையா விமர்சிக்குது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஏழை தன் குடும்பத்தோட பசிக்காகவோ இல்ல பிள்ளைகளோட படிப்புக்காகவோ பணத்தை பெற்றுக்கொண்டு மதம் மாறினா அது அவனோட பிழைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட விஷயம். சரி. அத விமர்சிக்க நமக்கு உரிமை இல்ல. ஆனா பகுத்தறிவு, மானம், சுயமரியாதைன்னு பேசி ஒரு சமூகத்தையே வழிநடத்துறதா சொல்ற ஒரு தலைவர் இல்ல ஒரு இயக்கம் அதே பணத்துக்காக தான் கொள்கைகளை சமரசம் செஞ்சுக்கிட்டா, ஆமா, அதை விமர்சிக்காமல் இருக்க முடியாது. ஆமா, இது தனிநபர் சார்ந்த விஷயம் இல்ல, ஒரு சித்தாந்தத்தோட நேர்மை சம்பந்தப்பட்ட விஷயம்னு உங்க ஆதாரம் தன் நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா முன்வைக்குது. அப்போ இந்த நிதி சார்ந்த குற்றச்சாட்டு தான் ஈவேஆராவோட முரண்பட்ட நிலைப்பாடுகளுக்கு பின்னாடி இருந்த உண்மையான உந்து சக்தியா இருக்கலாம் அன்ன வாதத்தை அது முன்வைக்குது. ஆமா, அந்த வாதத்தை ஒரு சாத்தியமான விளக்கமா அது முன்வைக்குது. ஆக நீங்க அனுப்பின ஆதாரங்களை நாம விரிவா பார்த்ததுல ஈவேஆராவோட கிறிஸ்துவம் பத்தின பார்வை ஒரே மாதிரி நிலையா இல்ல. நிச்சயமா இல்ல. அதுல நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் தெளிவா காட்டுது. கிறிஸ்துவத்தை ஒழிக்கணும்னு சொன்னதுல ஆரம்பிச்சு அவங்க பகுத்தறிவாளர்கள்னு பாராட்டினது, அப்புறம் மறுபடியும் பாவ மன்னிப்ப காரணங்காட்டி விமர்சிச்சதுன்னு பல நிலைமாற்றங்களை நம்ம பார்த்தோம். ஆமா, இந்த குறிப்புகளோட மைய இழை என்னன்னா இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி இருந்த நோக்கத்தை கேள்வி கேட்கறது தான். சரி. இது வெறும் தத்துவார்த்தமான தேடல்லையோ இல்ல பகுத்தறிவு வளர்ச்சியிலயோ நடக்கல. மாறாக அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற வசதி, அரசியல் சூழல், முக்கியமா நிதி சார்ந்த காரணங்கள். ஆமா, நிதி சார்ந்த காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருந்திருக்கலாம்னு உங்க ஆதாரங்கள் திரும்ப திரும்ப வாதிடுது. அப்போ இந்த கருத்துக்கள் உண்மையான பகுத்தறிவு ஆய்வின் அடிப்படையில வரல, மாறாக சில புறக்காரணிகளால் உந்தப்பட்டவை அப்படின்றத தான் அது அழுத்தமா சொல்லுது. அதேதான். இறுதியா இந்த முழு அலசலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சிந்தனையை விட்டுட்டு போகுது. என்ன அது? எந்த ஒரு பொது ஆளுமையோ இல்ல சித்தாந்தத்தையோ நாம மதிப்பிடும் பொழுது அவங்க மேடையில முழங்குற கொள்கை பிரகடனங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், சரி, அதே சமயம் அவங்களோட செயல்கள்லயும் நிலைப்பாடுகள்லயும் வர முரண்பாடுகளுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான கேள்வி. எந்த புள்ளியில இந்த மாதிரி முரண்பாடுகள் ஒருத்தரோட மைய கொள்கையையே பலவீனப்படுத்தி கேள்விக்குள்ளாக்குது? இது நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய